ஒரு சுற்றுலா போகும் பாதை பயணத்துல அவன் பஸ்ஸில் இருந்து ஒரு ஏரியை பார்த்தான். அந்த அழகான ஏரியை பார்க்க அவன் பஸ்ஸில் இருந்து இறங்கி அதை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். சாக்லேட் பாக்கெட்டில் இருந்து எடுக்கும் நேரத்துல ஒரு பறவை வந்து அதை பறித்து சென்றது. அந்த பறவை சாக்லேட்டை பறித்து போனதும் அதை மீண்டும் பெற அவன் பறவையை பின்தொடர ஆரம்பித்தான். அந்த பறவை நேராக ஒரு குகைக்குள் பறந்து சென்றது. அவனும் பொறுமையாக அதன் பின் குகைக்குள் சென்றான். குகைக்குள் செல்லும் போது கால் தவறி அவன் கீழே ஒரு ரகசிய அறைக்குள் விழுந்து விடுகிறான். அவன் 2 கல் காவலர்களின் நடுவில் இருக்கும் சிவப்பு தங்க நிற புத்தகத்தை பார்த்தான். அவன் பயத்தோடு அந்த மர்ம புத்தகத்தின் முன் நின்று பொறுமையுடன் அதை திறக்க முயன்றான். அவன் பயத்தோடு அந்த மர்ம புத்தகத்தின் முன் நின்று பொறுமையுடன் அதை திறக்க முயன்றான். அப்போது குகையில் இருந்து கீழே விழும்போது அவன் ஒரே விரலில் ரத்தம் வருவதை உணர்ந்தான். அப்போ அவனோட விரலில் இருந்த ரத்தம் ஒரு துளிப்பட்ட உடனே see you again எழுத்து தோன்றியது. அந்த நேரத்தில் நண்பன் கால் வந்ததும் அவன் பாக்கெட்டில் இருந்த மொபைலை எடுத்து பேசினான். அவன் உடனே புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த குகையை விட்டு வெளியே வந்தான். இந்த சாபப்பட்ட புத்தகத்தை எடுத்துக்கொண்டு குகையில் வைத்துக் கொண்டு போகிறது. மேலும் see you again என்று முதலில் புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது அவனை தேடி வந்த பழைய சாபம்தான். சின்ன வயசுல அவன் லைப்ரரிக்கு போன போது அங்கே ஒரு பையன் கையில் இதே புத்தகம் இருந்தது. அப்போது அவனுக்கும் அந்த புத்தகம் வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அந்த நண்பன் இறந்த செய்தி தெரிஞ்சதும் நண்பன் சென்ற அந்த எரிக்கரையில் நின்றிருந்தான். அதே பறவை மீண்டும் தோன்றியது. அவனை கவனித்து இருந்தது. அதை அவன் உணர்ந்தான். அவன் நடந்து சென்ற காலடி சுவட்டுகளை தொடர்ந்து சென்ற போது அது குகை முன் மறைந்து போயிருந்தது. குகைக்குள் அவன் பின் நிழல் தோன்றியது. அவன் கவனிக்காமல் வெளியே வந்து விட்டான். அவனுக்கு எதுவும் கிடைக்காமல் மீண்டும் வீட்டுக்கு வந்தான். ஆனா அவன் உள்ளே ஒரு குழப்பம் இருந்தது. அந்த பறவை பின்தொடர்ந்து வந்து வீட்டு பக்கத்து மரத்தில் அமர்ந்தது அவனை பார்த்து கொண்டிருந்தது. மழையில் என் வீட்டு முன் யாரோ நின்றிருந்தது போல் பார்த்தேன். அருகில் சென்று பார்த்தால் யாரும் இல்லை. அந்த இரவில் அவன் தூங்க முடியாமல் அறையில் யாரோ இருக்கிறது போல உணர்ந்தான். அடுத்த நாள் தேவாலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்தான். எனக்கு தவறாக நடப்பது போல உணர்கிறது என்று வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அந்த சாபமான புத்தகம் மீண்டும் மேசையில் இருந்தது. அதை கண்டு அவன் அதிர்ச்சி அடைந்தான். அந்த புத்தகத்தின் அருகில் சென்ற போது கரும்புகை வந்து சிவப்பு ஒளியோடு இருந்தது. அந்த இரவில் அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தபோது அவன் பெயர் ரத்த எழுத்தில் இருந்ததை கண்டு அவன் அதிர்ச்சி அடைந்தான். ஒரு நிழல் புத்தகத்தில் அவனை இழுது சென்றது. அப்போது அது வந்தது என்னை கொல்லவா என்று உணர்ந்தான். அடுத்த நொடி நண்பன் ஆன்மா வந்தது. 3வது ஆசையை கேட்டு உயிரிழந்தவன் ஏன் அந்த புத்தகம் அவன் நண்பனை பயன்படுத்தி இறுதியில் அவனையே கொன்றது? காரணம், அவன் ஒரு எக்ஸார்சிஸ்ட். 500 ஆண்டுக்கு முன் மந்திர தவறால் தீய ஆன்மா புத்தகத்தில் சிறைப்பட்டது. எக்ஸார்சிஸ்டின் உயிர் மட்டுமே எடுத்தது. அந்த பறவை தீய ஆன்மாவின் சிப்பாய். அதன் உதவியுடன் எல்லோரும் சாபம் புத்தகத்தில் சிக்க வைத்தது. அந்த புத்தகத்தில் ஆன்மா உயிர் வாழ வேண்டும் என்றால் வெளியில் இருக்கும் எக்ஸார்சிஸ்டின் உயிர் தேவைப்படும். மற்றும் அந்த புத்தகத்தில் ஒரு பக்கம் புதியதாக சேர்ந்து ஒரு விஷயம் தோன்றியது. சாபத்தின் விதிகள் இங்கு மட்டுமே இருக்கும். திரும்பி அந்த குகையில் பார்த்தபோது அந்த புத்தகம் அங்கே இல்லை.